வெல்கம் டு வெஞ்சனம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயந்தாங்க. அது என்னன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பீஸா தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓவன் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க நார்மல் பேன்லேயே நம்ம செய்ய போகிறோம். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பில் இதில் 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வச்சுருங்க. இதை நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மாவை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நடுவில் ஒரு சின்ன பள்ளம் மாதிரி போட்டுக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஈஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணியே போதுமானதாக இருந்ததுன்னா விட்டுருங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கிட்டேன். இப்போ மாவெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அடுப்பு மேடையிலே கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. போட்டு பிசைஞ்ச மாவை இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா உங்களால் எவ்வளோ பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசையணும். எவ்வளோக்கு எவ்வளோ இழுத்து பிசைகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இன்றைக்கி நான் மைதா மாவு தாங்க எடுத்திருக்கேன். பீஸாவுக்கு மைதா மாவில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை திரும்ப அதே பவுலில் போட்டு மாவு காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் தடவி விட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏர் டைட்டில் நல்லா ஒரு மூடியோ இல்லையே ஏதாவது ஒரு ஈர துணியோ இல்லையே இந்த மாதிரி ஒரு கவர் ஷீட் போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாவு அப்படியே டபுள் ஆகும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணணுங்க. இதுக்கு அடுப்பை வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸில் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வேகணும். அதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சுருங்க. பாருங்கள், எல்லாம் வெந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் பீஸா செய்கிறதுனால பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். திரும்ப அடுப்பை வச்சு இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஏற்கனவே வதக்கணும் இல்லையா, அந்த பேன்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு பீஸ் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆனதும் பன்னீரை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். திரும்பவும் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக அந்த ஜாரையும் கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கலருக்காக காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சாஸுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு வாட்டி க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சாஸெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, மாவு அப்படியே டபுள் ஆகும்னு. பாருங்கள் எவ்வளோ உப்பி வந்திருக்குன்னு. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி. திரும்பவும் கொஞ்சம் மாவு கீழே போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாவை இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2 பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம். நாங்கள் 2 பீஸாக இன்றைக்கி செஞ்சுருந்தோம். ஒரு மாவை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாவு நல்லா தூவிக்கலாம். அது ஒட்டாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்காக நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மாவு அதில் வச்சு அந்த தட்டு அகலத்துக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பாக நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்டாக தட்டியாச்சு. இப்போ இந்த ஓரங்களை மட்டும் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு இந்த சீஸு இந்த காய்கறி இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஓரங்கள் மட்டும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்திக்கோங்க. இந்த மாதிரி குத்தலைன்னா பபுள்ஸ் அதிகமாகி சரியாக வேகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சாஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, இப்போ அதை ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த சாஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சீஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து மொசரல்லா சீஸுங்க. இது பீஸாக்குனே தனியாக விற்கிது, எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும். இதையும் நல்லா போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஸ்லைஸ் சீஸ்னு ஒன்று இருக்குங்க, இதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நான் வீட்டில் இருந்ததுனால நான் சேர்த்தேன். இது கிடைக்கலன்னா விட்டுருங்க. இப்போ இதுக்கு நான் 3 விதமான கேப்சிகம் எடுத்திருக்கேன். மற்ற கலர் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, க்ரீன் கலர் மட்டும் கிடைச்சா கூட ஓகே, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் 1 பை 1 அடுக்கி எடுத்துக்கோங்க. பன்னீர் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே மறுபடியும் மிச்சம் இருக்க சீஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு சிம்மிலே வச்சுக்கோங்க. ஒரு பேனில் இந்த மாதிரி வெண்ணெயை நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கோங்க. இப்போ தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு தட்டில் ரெடி பண்ணிவிட்டு இதில் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் பண்ணும்போது பேனில் நல்லா இந்த மாதிரி வெண்ணெய் தடவிட்டு மாவை இதிலையே சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்க, இப்போ பேனில் சேர்த்துட்டோம். இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அடுப்பு வந்து சிம்மிலே தான் இருக்கணும். 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அட்டகாசமான பீஸா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்யூ.